எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து பழைய வீட்டில் இருந்து புது வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கிரகப்பிரவேச விழாக்கள்லாம் உங்கள்கிட்ட போட்டிருந்தேன். அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வீடெல்லாம் நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துன எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். சொல்லப்போனால் நாங்கள் கிரகப்பிரவேசம் அன்னைக்கே வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதுதான் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் ஏன்னா பழைய வீட்லேயும் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததுனால அன்றைக்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்காக மறுபடியும் ஒரு நாள் மெனக்கெட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்தந்த வேலைகளை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அம்மா அப்பா எல்லாருமே இருந்ததுனால, சொந்த பந்தங்கள்லாம் இருந்ததுனால, ஸோ நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இல்லை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கே வந்து நாங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணி இப்போ திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கும் உள் வேலையெல்லாம் முடிஞ்சதுனால வீடு குடி வரதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டை சுற்றிலும் தான் ஒர்க் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றிலும் காம்பவுண்ட் இல்லாமல் முன்னாடி பெயிண்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எல்லாமே டோட்டலாக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து இபி கனெக்ஷன் மாற்றணும், அப்புறம் தண்ணி கொஞ்சம் பைப் லைன் இழுக்கணும். இது 2 வேலை மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. மீது எல்லா வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் எந்த வேலையும் இல்லை. இனிமேல் நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ணாலே போதும். அது கூட பண்ண தேவையில்லை. எல்லாமே ஓரளவாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பெருசாக நான் வந்து ஒன்றும் மெனக்கிடவே இல்லை. ஏன்னா எல்லாமே கூட நிறைய பேர் இருந்தாங்க அன்னைக்கு. அதனால் பெரிய வேலையாகவே எனக்கு தெரியல. நான் முன்னாடியே பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையிலே இருந்துச்சு. அதனால் ஓகே, அன்னைக்கு வந்து கூட 4 பேர் போனோம். திங்ஸ் எல்லாம் வண்டி ஒன்று பிடிச்சி வாடகைலாம் எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 1-2 ஹவர்ஸில் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. வந்தோடனே இங்கே இறக்கிறதுக்கும் அந்த மாதிரி தான். எல்லாரும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து இறக்கி எந்தெந்த இடத்துல எந்தெந்த திங்ஸ் கொண்டு போய் வைக்கணுமோ எல்லாமே அங்கங்கே கரெக்டாக கொண்டு போய் அசம்பிள் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுனால பெரிய டென்ஷனோ ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு அந்த வேலையெல்லாமே. கிரகப்பிரவேசம் விழாக்கு முடிஞ்சு இப்போ இந்த வீடியோ வரைக்குமே ரொம்ப நாள் கேப் வந்துச்சு. ஏன்னா இந்த வேலைகள் பர்சனலாக நிறைய ஒர்க் இருந்ததுனால எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் தொடர்ந்து வீடியோவில் போட முடியல. முதல்ல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனோட வேலைகளை முடியறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா செட்டில்மெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பண்ணணுங்கிற செட்டில்மெண்ட்ல இருந்தனால அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் முடியறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் அடுத்த 2 நாள் கழிச்சு வீடியோட பேலன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அது கூட அவங்க கூட அப்படியே அந்த அட்டாச்மெண்டோட வேலைக்கு போயிட்டு இந்த வேலைகளையும் கொஞ்சம் பார்க்கறதுனால அதுக்கு 2-3 நாள் அப்படியே இழுத்துருச்சு. டைமே கிடைக்கிறதில்ல. ஏன்னா வீடு கூடி வந்துட்டோம். இனிமேல் தான் ஒன்றும் பக்கத்துலேயே கூடவே இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஒன்று யோசனை பண்ணி ஒன்று பார்த்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் வந்து இபி கனெக்ஷன் அது மாற்றணும். இப்போதைக்கு நமக்கு அது டெம்பரரியாக தான் இருக்குது. அது பர்மனெண்ட்டாக மாற்றணும். அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து தண்ணிக்கு பைப் லைன் இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் ஒர்க்குகள் இன்னுமே இருக்குது, இன்னும் முடியல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து வீடு நல்லா அழகாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஃபங்க்ஷன் இப்போ வந்து நல்லபடியாக முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து வீட்டுக்கும் குடி வந்துட்டோம். பெரிய பெரிய விஷயங்களா யோசிச்சது எல்லாமே கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குமா, ஏதாவது குறை வந்துருமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். அதையும் நல்லபடியாக முடிச்சாச்சு. அடுத்ததாக வீடு குடி வருதும் அது மாதிரி தான். வீடை ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதில்ல நம்ம தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசனை பண்ணிருந்தேன். அதுக்கும் கரெக்டான டைம் அமைஞ்சு எல்லாத்தையும் அன்றைக்கே பண்ணி முடிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைகள் அந்த ப்ரெஷர்லாம் இருக்குது. ஸோ அதை சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் ரெடியாக தான் இருக்கும். இப்போ பழைய வீட்டில் அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் புது வீட்டுக்கு வந்ததுனால சில திங்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. சீர்வரிசை பொருளோட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதிலே கொஞ்சம் வாங்கி வச்சாங்க. அதோட திங்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து என்னென்ன பத்தலன்னு பார்த்து அதுக்கு 2-3 நாளாகவே அலைஞ்சு ஒன்றா பார்த்து வாங்கணும். இப்போ இந்த வீட்டுக்கு புதுசாக நம்ம குடி வரப்போ என்னோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கேஷுவலாக தான் நான் இருந்தேன். ஆனால் ஒன்று செய்யும்போது அந்த டைமில் வந்து செய்யும்போது தான் அது உண்மையான ப்ரெஷர் என்னங்கிறதே புரிஞ்சிச்சு. சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப மெனக்கட வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம மெனக்கிடுறப்போ அது வந்து நமக்கு வந்து அது இன்னும் சந்தோஷம் அதிகமாக கொடுக்கும். ஆனால் இருந்துச்சு ஒரு நிறைய மெனக்கடல் இருந்துச்சு. ஒன்னொன்னையும் நிறைய யோசித்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசித்து கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடவே அந்த ஒவ்வொரு நாளுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ முடிஞ்சு எல்லாமே எல்லாரும் பார்த்துட்டு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
நம்ம போட்ட கஷ்டத்துக்கான அவுட்புட் நல்லபடியாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நான் சந்தோஷத்தோடு தான் ஏற்றுட்ருக்கேன். ஏன்னா நம்ம போகிற கஷ்டத்துக்கு எப்போவுமே வந்து பலன் இருக்குன்னு எல்லாருமே பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே சொல்கிறது அதுதான். அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். இன்றைக்கி கடைசியாக முடிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக ஒரு டைமில் உட்காந்து யோசிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்தளவுக்கு நம்ம பலனை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு எப்போதுமே இருக்குது. இன்னும் நல்லா திருப்தியாக தான் இருக்குது. எனக்கு எந்த குறையுமே இல்லை. எனக்கும் அந்த திருப்தி இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.